இந்த கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே வீடியோ வந்து இங்கே மலேசியால டிக்டாக்ல மட்டும் தான் போஸ்ட் பண்ணுவேன். இப்போ இந்த ஆஃப்டர் இந்த எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம், என்னோட வீடியோஸ் எல்லாம் ஒரு சில வீடியோஸ்லாம் வந்துட்டு நான் Facebook, Instagramலாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும், "பிரதர் நீங்க மலேசியால தான் வேலை செய்றீங்களா? இல்ல வேற எங்கேயும் வேலை செய்றீங்களான்னு?" நெறைய பேர் கேட்டிருக்காங்க. "என்ன வேலை செய்றீங்க?" அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, "மலேசியாவுக்கு நாங்க வேலைக்கு வரலாமா? வேலைக்கு வந்தா பர்மிட்ல வரணுமா? இல்ல பர்மிட் இல்லாமலாம் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்களே, அந்த மாரி வரலாமா பிரதர்? இங்க வேலை எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நாங்க அங்க வரலான்னு இருக்கோம்." அப்படின்னு நெறைய பேர் நம்மகிட்ட நம்ம ஊர் பசங்க வந்து கேட்கும்போது, ஆ ஒவ்வொருத்தவங்களுக்கா பதில் சொல்லாம, சரி இத ஒரு வீடியோவா போட்டுறலாம் அப்படின்ட்டு நானு இந்த வீடியோ செய்றேன். ஃபர்ஸ்ட்டு நான் மலேசியால தான் வேலை செய்றேன். என்னோட வேலை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல நான் ஸ்டோர்ல இருக்கேன். ஓகேயா? ஆ ஒரு பெரிய கம்பெனி தான். பெரிய கம்பெனின்னு சொல்லலாம். மலேசியாவில ஒரு நல்ல கம்பெனின்னு சொல்லலாம். நல்ல கம்பெனில வேலை செய்றேன். இன்னொன்னு லைசென்ஸ் இல்லாம, வித்தவுட் லைசென்ஸ் இல்லாம நீங்க வந்து கார்லாம் ஓட்டிட்டு போறீங்க. அது எப்படி உங்களால முடியுது? அந்த மாரிலாம் சொல்றாங்க. நான் சீரியஸா சொல்றேன். நம்ம நாடா இருந்தாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும், இந்த ரூல்ஸ பிரேக் பண்றது நமக்கு சுத்தமா பிடிக்காது. அதே மாரி சட்டத்துக்கு மீறின எந்த ஒரு செயலும் நான் செய்யவும் மாட்டேன். நான் லைசென்ஸ் போட்டிருக்கேன். என்கிட்ட மலேசியா லைசென்ஸ் இருக்கு. ஓகேயா? அத வச்சு தான் நான் வந்து டிராவல் பண்ணி போறேன். அதில சம்டைம் வந்துட்டு கூட பசங்க இருந்தானுங்கன்னா, வீடியோ எடுக்க சொல்லுவேன். அந்த வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுவேன். மத்தபடி வித்தவுட் லைசென்ஸ் இல்லாம நான் டிரான்ஸ்போர்ட் எதையுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, "நம்ம இன்டர்நேஷனல் லைசென்ஸ் வச்சிருக்கீங்களா நீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்ல. ஸோ அப்போதைக்கு நமக்கு அந்த அளவுக்கு தெளிவு இல்ல. நம்ம வந்தோம், வந்தாக்குல வேலை பார்த்தோம். வேலை பார்த்துட்டு இப்போ ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கம்பெனி நமக்கு வந்து லைசென்ஸ் போட்டு குடுத்துருக்கு. ஸோ அந்த லைசென்ஸை வச்சுட்டு தான் நம்ம வந்து வெளியில எங்கே போறந்தாலும் போறோம். நெறைய டைம் மாட்டியிருக்கோம். மாட்டின இடத்துல நம்ம லைசென்ஸ் உண்மையா அ ஒரிஜினல் லைசென்ஸ் நம்ம கையில வச்சிருக்கோம். அத காட்டியிருக்கோம். நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. நம்ம வந்துடுறோம். ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு. நீங்க ஒரு வேளை மலேசியாவுக்கு வேலைக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்க உள்ள மலாய் மொழிய கத்துக்கணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா வேலை செய்றேன் அப்படின்னா, எனக்கு அந்த அளவுக்கு பேச தெரியுமான்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்குலாம் பேச தெரியாது. இங்க இருக்கவங்க நம்மகிட்ட பேசுனாங்கன்னா நமக்கு சுத்தமா புரியாது. ஓரளவுக்கு புரியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு மொழி கத்துக்கிட்டோம். இப்போ படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சிங்கப்பூர் ட்ரை பண்ணலாம். சிங்கப்பூர் போனீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம். அங்க வந்து டாலர்ல சம்பளம் குடுப்பாங்க. அங்க ரூல்ஸ் படி எல்லாம் நடக்கும். மலேசியாலும் ரூல்ஸ் படி எல்லாமே நடக்கும் தான். அதே மாரி இந்த ஏஜென்ட் பேச்செல்லாம் கேட்டுட்டு, பர்மிட் இல்லாம வரலாமா? இந்த மாரி கதையெல்லாம் இங்க ஏற்கனவே நெறைய கேஸ் இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. என்கிட்ட நெறைய பேர் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் அப்படின்ட்டு காணாம போயிட்டாரு. எங்க வேலை செய்றாருன்னு தெரியல. ஏதாவது பண்ண முடியுமான்னு நெறைய இங்க Facebookலயே நெறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாரி பிரச்சனைலாம் நீங்க நெறைய பார்க்க வேண்டியது வரும். வரும்போதே பர்மிட் போட்டு வாங்க. முன்ன ஒரு காலத்துல பர்மிட்லாம் கொஞ்சம் காசா இருந்துச்சு. இப்பலாம் என்னடா கொஞ்சம் காசாடா கேட்குறீங்க, அவ்வளோ காசு கேட்குறீங்க அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. அதுக்கு பேசாம ஊர்லயே நீங்க வேலைய பார்த்துட்டு போயிரலாம். இன்னொன்னு வந்துட்டு நான் ஜாலியா இருக்கேனே, ஆ உங்கள மாரி உங்க வேலை மாரி கிடைக்குமா அப்படின்லாம் ஒரு சில பேர் கேட்குறாங்க. எடுத்தவனா ஒருத்தன் வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சிட மாட்டாங்க. அதுக்கான பின்னாடி உழைப்பு நெறைய இருக்கு. ஓகேயா? இந்த வீட்ட கூட பார்த்துட்டு நெறைய பேர் கேட்குறது என்னன்னா, இப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு எல்லாத்துக்கும் தனித்தனியா வீடெல்லாம் குடுக்க மாட்டாங்களே! நீங்க எப்படி ஒரே ரூம் இந்த இந்த ரூம் தான் உங்க வீடியோல காட்டிக்கிட்டே இருக்கீங்க. இது உங்களுக்குன்னு குடுத்துட்டாங்களா? இல்ல நீங்க வாங்கிட்டீங்களா? அப்படின்லாம் பல பேர் பல உருட்டுகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சீரியஸா சொல்றேன். இது கம்பெனியோட வீடு. நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேயா? நம்ம இந்த கம்பெனில ஒரு ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கு மேலலாம் தெளிவாலாம் சொல்லக்கூடாது. ஸோ அதனால நமக்கு வந்துட்டு இதெல்லாம் நமக்கு குடுத்துருக்காங்க. மத்தபடி வந்துட்டு நான் வேலை செய்றேன். எனக்கு அதுக்காண்டி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வேலை செய்யல அப்படின்னா நமக்கு அதெல்லாம் செய்ய போறதில்ல. வந்த இடத்துல கரெக்ட்டா வேலை செய்யணும். அவ்வளோதான். 8 வருஷமா ஒரே கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இந்த கம்பெனில வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு எத்தன பேர் இருக்கோம்? நான் மட்டும் தான் இருக்கேன்னு நெனைக்கிறேன். மத்தபடி எல்லாருமே வந்துட்டு வேற வேற பங்களாதேஷ், அப்புறம் இந்தோனேஷியாக்காரங்க, மியான்மார்காரங்க, இந்த மாரி நெறைய பேர் இருக்கானுங்க. அவ்வளோதான். வேற என்ன? வேற ஏதாவது கொஸ்டின் எதுவும் விட்டனா? படிச்சவங்க சிங்கப்பூர் வேலைக்கு போங்க. கொஞ்சம் ஏதோ ஓரளவுக்கு படிச்சிருக்கேன், என்ன மாரி படிச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்க வரலாம். ஆனா பர்மிட்டோட வாங்க. பர்மிட்டோட வந்தீங்கன்னா கண்டிப்பா வேலை செய்யலாம். சம்பளம் எடுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேயா? ஆ முக்கியமான விஷயம். கல்யாணம் பண்ணிட்டீங்க. அவன் வந்து கல்யாணம் பண்ணிட்டான்.
பிரதர் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்களா, மலேசியாவிலேயே கல்யாணம் பண்ணிட்டீங்களா, அந்த மாதிரி கேட்குறாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் வந்துட்டு சிங்கிளாக தான் இருக்கேன். ஓகேயா, எனக்கு கம்பெனி வந்து இதெல்லாம் கொடுத்துருக்கு, நான் என்னோட வேலையை கரெக்டாக செய்கிறேன், கம்பெனி எல்லாமே கொடுத்துருக்கு, நான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீ கல்யாணம் பண்ணனால தான் உனக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, கல்யாணம் பண்ணனால தான் கார் வச்சுருக்கான், இப்படிலாம் வந்துட்டு நீங்கள் உங்களோட கேள்விகளுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லிக்கணும். நான் வந்து சிங்கிளாக என்னோட லைஃப் நல்லபடியாக கரெக்டாக ஒரு 25 நாள் வேலைக்கு போகிறேன், 4 நாள் நமக்கு லீவ் கிடைக்குது, வேற என்ன, சம்பளம் போட்டோன்னே இப்போ ஏதாவது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் மட்டும்தான் போகிறேன். இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நல்லா ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க பிரதர் அப்படின்னு வந்துட்டு ஒரு 2-3 பேர் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, வேலை செய்கிறோம், சம்பளம் கொடுக்குறாங்க, சமைக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். என்னைக்காவது நம்ம ஊர் படம், தமிழ் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு பார்க்குறது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நம்ம ஊரில் மாதிரி இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீடமாக நல்லா சுதந்திரமாக மலேசியாவில் இருக்க முடியும். அதாவது நீங்கள் பர்மிட்டில் வந்தீங்கன்னா, எல்லா டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா. அதை தான் நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு நம்ம மலேசியா போனால் நல்லா சம்பாரிச்சிடலாம், இவனை மாதிரி ஆயிடலாம், அவனை மாதிரி ஆயிடலாம் அப்படின்னு தயவு செஞ்சு தப்பு கணக்கு போட்டு வந்துடாதீங்க. இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கஷ்டப்பட்டேன்னு சொல்லலாம். 8 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். இப்போ 8 வருஷம் இந்த கம்பெனியில் இருக்கேன். 1 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன். கஷ்டமான வேலை செஞ்சுருக்கேன், எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன். கூட்டுற வேலை பார்த்துருக்கேன், மண்ணள்ளி கொடுத்துருக்கேன், என்ன சொல்கிறது, எல்லா வேலையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன வேலைலாம் செய்யணுமோ எல்லா வேலையும் செஞ்சுருக்கோம். ஏன்னா நமக்கு மொழி தெரியாது. இப்போ நம்ம மேலே வந்துட்டு மேனேஜர், இன்ஜினியர், சூப்பர்வைசர் யாருனாச்சும் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களாம் இங்கே உள்ள மொழியை தான் பேசுவாங்க, அவங்க இங்கிலீஷ்லாம் பேச மாட்டாங்க. அப்போ நம்ம அந்த மொழி கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே மலேசியா பொறுத்த வரைக்கும் மொழி கற்றுக்கணும். வந்து மொழியை கற்றுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் அடுத்து வந்து சர்வே பண்ண முடியும் கொஞ்ச நாள்னாச்சும். நீங்கள் அதுக்கப்புறம் தான் உங்கள் படித்த படிப்புக்கு உங்களோட டேலண்ட் என்னன்னு காட்ட முடியும். ஒருத்தன் வந்து பேசுகிறான் அப்படின்னா அவன் என்ன கேட்குறானே தெரியாது உங்களுக்கு. அப்படிங்களே நீங்கள் படித்த என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? இப்போ நீ நல்லா படிச்சிருந்தது, நீ நல்லா படிச்சிருக்க, உனக்கு இங்கிலீஷ்லாம் நல்லா தெரியும், எல்லாமே ஓகே. ஆனால் ஆப்போசிட்டில் நிற்கிறவனுக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை, எதுவுமே தேவையில்லை. அவனோட நாட்டில் அவனோட மொழிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, அவன் படிச்சிருக்கான், அந்த மொழி படிச்சிருக்கான், அந்த மொழியில் தான் ஓன்ட்ட பேசுவான். உனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுன்றக்காண்டி உனக்கு உடனே வந்து வேலை கொடுத்துட முடியும். உன்ட்ட என்ன சொல்லி புரிய வைப்பான்? ஸோ அந்த கம்யூனிகேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மலேசியா பொறுத்த வரையும். இதுவே நீங்கள் சிங்கப்பூர் போனீங்கன்னா, மற்ற நாடு போனீங்கன்னா அது எனக்கு தெரில, அது வேறு மாதிரி இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எல்லாம் புரிஞ்சா? நிறைய பேர் ஹெல்ப் கேட்குறீங்க, சீரியஸாக என்னால் முடிஞ்ச உதவிகள், சின்ன சின்ன உதவிகள் நான் செஞ்சுருக்கேன். நம்பர்லாம் கொடுத்துருக்கீங்க, அவங்கள்ட்ட ஃபோன் அடித்து பேசி சேஃபாக இருக்கீங்களா, எதுவும் பிரச்சனை இல்லை, எங்கே இருக்கீங்க என்னெல்லாம் விசாரிச்சிருக்கேன். இந்த என்னோட வீடியோ பார்த்து நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணவங்களுக்கு. ஸோ என்னால் சின்ன சின்ன உதவிகள் செய்ய முடியும். பெரிய பெரிய பிரச்சனைகள் அப்படின்னா நீங்கள் அதை சட்டப்படி தான் ஸ்பேஸ் பண்ணுமே தவிர அதை வந்து உங்களால் முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது எப்படி நீங்கள் செய்யலாம் அப்படின்ற ஐடியா மட்டும் தான் கொடுக்க முடியும் தவிர நம்ம வந்து இறங்கி செய்ய முடியாது. ஏன்னா நம்மளே பர்மிட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அவ்வளோதான். உங்கள் சொந்தக்காரங்க, நட்பு வட்டாரங்கள் யாருனாச்சும் வேலை செஞ்சாங்கன்னா சேஃபாக இருக்க சொல்லுங்கள், பார்த்து பத்திரமா இருக்க சொல்லுங்கள். பர்மிட் போடணும்னா தயவு செஞ்சு பர்மிட் போட சொல்லுங்கள். வேற என்ன, மறுபடியும் ஊர்லேருந்து யாரும் வித்தவுட் பர்மிட் இல்லாமல் தயவு செஞ்சு மலேசியாவுக்குள்ளே வராதிங்க. முன்ன மாதிரி இல்லை. நீங்கள் வேலை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பர்மிட் போட்டு வந்துட்டு வேலை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா சம்பாதிக்கலாம் தான், நல்லா வேலை செய்யலாம், வேலையெல்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற என்ன, மறந்துட்டேனா என்னன்னு தெரில. ஸோ ஓகே, பாய். இதுக்கப்புறம் அந்த கேள்விகள் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாம் சொல்லிட்டேன்.